நினைக்க கூறக்கூடாது. அவர்கள் மூலமாக உதவி கிடைச்சா கூட உதவி கிடைக்கலாம். ஆனால் அவர்கள் எதுக்காக, யாருக்காக செய்கிறார்கள், யாருக்காக கொடுக்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள் என்றால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களுக்கு உதவி செய்வார்கள், உங்களுக்கு செய்வாங்க. அதற்காக அவங்க தெய்வமாகிவிட முடியாது. தெய்வம் தான் அவர்களுக்கு மூலமாய் உதவி செய்வார். அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் அவர்களோடு கூட இருப்பார். அவராலே நீங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வீர்கள். அவராலே ஒரு மதிலை நீங்கள் தாண்டுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான கிரிகளை கர்த்தர் நடப்பு வைப்பார். ஆகவே எல்லாம் இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுவோமா? நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரோ நீங்க தானே. சமாதான எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை மகிமையோடு போற்றுவோம். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க. எல்லாம் உற்சாகத்தோடு கர்த்தருடைய மகிமை உணர்ந்து, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்போம். நீ உயிர் தெழுந்தவர், எங்களோடு கூட இருக்கிற என்று சொல்லி. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. உயிர் தெழுந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே. எல்லாரோட மகிமை உணர்ந்து நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுவோம். கூடாதது ஒன்றும் இல்லை, என் இயேசுவாலே கூடாதது இல்லை. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, இயேசுவால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்
சகோதரர், மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, உருமாற்றம் தரு. மறுபடியும் சொல்லுவோம், மரித்து மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. பாடும்பொழுது ஒரு தேவ வல்லமை, பாடும்பொழுது ஒரு தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. எல்லாமே கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கதானே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம், இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா, இயேசு மெய்யாக உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஆனந்தமே எல்லையில்லா, பேரின்பமே, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. தானான தனனா தானானா, தானான தனனா தானா, தானான தனனா. பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது, இயேசு மெய்யாக உயிர்த்தெழுந்தார். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில, இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்துக்காய் போட. தானான தனனா, தேவ வல்லமை உணர்ந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடுவோம். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா. ஓஹோ, தேவ மகிமை. தனனா தானானா, தானான தனனா தானானா. அப்பா வீட்டில் பேசு, அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் மெய்யாக உயிர்த்தெழுந்தார். எல்லாம் சேர்ந்து சந்தோஷத்தோடு ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா, பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே எல்லையில்லா, பேரின்பமே. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏன்னா இன்று வரைக்கும் அவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வச்ச இடத்துல தான் இருக்கிறாங்களே, எல்லாரும் புதைக்கப்பட்ட இடத்துல தான் இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் திறந்து இருக்குது என் ஆண்டவருடைய கல்லறை. அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம், அவர் வாக்கு பண்ணபடி எல்லாமே நடந்திருக்குது. அவர் இன்னொரு வாக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், நான் சீக்கிரமாக வரப்போகிறேன். அதனால தான் சொல்கிறேன்ல, எங்கள் அப்பா வீட்டில் அவருடைய சபையில் எப்பொழுதும் கொண்டாட்டம் தான். ஏன்னா ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார்.
மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்குமா. பாவம் பண்ணுறவங்களுக்கு தான் இயேசு வருவார்னா பயம் இருக்கும். நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன்னா அது எப்படி தெரியுமா? தானானா 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 தானானா, அவ்வளோதாங்க, அவ்வளோதான். நான் ஏசப்பாக்குள்ளே இருக்கிறேன்னா அவர் வரப்போகிறாருன்னா அவர் வருகை வருதுன்னா சந்தோஷப்படுவேன். அப்பா சாமி சீக்கிரம் மகாராஜா, அவ்வளோதான். அவர் வராருன்னு பயம் வருதுன்னா தெரியுமா? நான் ஆண்டவரோட கூட இல்லை, அவரோட கூட நடக்கலை, அவரோட கூட வாழ்கிற அந்த அனுபவத்தில் இல்லை. எனக்கு வருகன்னாவே பயம் இருக்குது. வருகை பிரசங்கத்தை கேட்டாவே எனக்குள்ள பயம் வருது. ஏன் வருது? நான் இன்னும் ஆண்டவருக்குள்ள ஆயத்தமாகலை. ஆனால் ஆண்டவர் வருகன்னு சொன்ன உடனே அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கே தானே. நீங்கள் கொண்டாடினீங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். என் பிள்ளை கொண்டாடுதுறப்பா நான் வர்றது, அவருக்கு இருக்கிற பெரிய மன மகிழ்ச்சி. அங்கே அவங்க ஆரவாரத்தோடு வரலாம், இங்கே நம்ம ஆடினே போகலாம். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிற ஆண்டவரே. அதனால சொல்லுங்க, எந்த நிலைமையிலும் உம்மை மாத்திரம்தான் ஆண்டவரே நம்புவேன். நான் நம்பி நம்பி ஏமாந்தது போதும் ஆண்டவரே. மனிதர்கள் என்னை ஆசை காட்டி மோசம் பண்ணினது போதும். என் கரத்தை நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க, இனிமேல் நீங்கள் என்னை நடத்துவீங்க ஆண்டவரே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கோ. சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரணென்னை காக்க வல்லும். எத்தனை பேர் விசுவாசமா சொல்ல முடியும்? பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரணென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் ஒரு ஜெபமா, ஒரு ஜெபமா அர்ப்பணிப்போடு, அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? என்றுமே காத்திடுவா, என்றுமே காத்திடுவா, என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவே. எத்தனை பேர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சொல்லுவீங்க? என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில் என் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் என்ன வந்தாலும் போ, உண்மைதான் நம்புவோம் ஆண்டவரே. என்னை எப்படியாவது உம்மிட்டிருந்து பிரிக்கிறதுக்கு பல சோதனைகள் வரலாம், எப்படியாவது உம்மிட்டிருந்து என்னை பிரிக்கிறதுக்கு எனக்கு இடர்பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் எல்லா நிலைமைகளிலும் என்ன வந்தாலும் உம்மை மட்டும்தான் நம்பியிருப்பேன், உம்மை மட்டும்தான் நம்பியிருப்பேன் ஆண்டவரே. வேற எந்த மனுஷன் கொடுத்த வாக்கு, எந்த மனுஷன் சொன்ன காரியங்களை நினைக்க மாட்டேன். என்ன வந்தாலும் உண்மைதான் நம்புவேன். அது அறிக்கையோடு சொல்லுவோமா? என்ன வந்தாலும் நம்புவே, என்னை சமீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை. அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா,
அன்பு சகோதரனே, சகோதரியே, எந்த துன்பத்திலே இயேசு உன்னை கைவிட மாட்டார். துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆண்டவரே, அதிகாலை நேரத்தில் உமக்கு எல்லா கனமும் துதிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை அர்ப்பணித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.